குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து யூஎஃப்ஆ யூரோப்பா லீக் 2024-2025 சீசன். இதில் என்ன மேட்ச்னால் வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் ட்வின்டே எஃப்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ட்வின்டே எஃப்சிக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். இதில் டியோகோ டாலட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஹீல் பண்ண பார்ப்பார். ஒரு ட்வின்டே மேலே பட்டுதுன்னா கோல் கிக் ஆகுன்றதுக்கு அவர் பேக் ஹீல் பண்ணுவார். பட் ஆனால் ட்வின்டே பிளேயருக்கு வந்து அழகாக கிடச்சிடும் பால். அது வந்து பார்த்திங்கன்னா பட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கிடச்சி அவர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம்னா சூப்பரான லோ பாஸ் கொடுப்பாரு. அது வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா வேன் பேர்ட்ஸ்க்கு அவருக்கு வந்து கிடைக்கும். அவர் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டிஃப்ளெக்ட் பண்ணி விட்ற பாலை. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கோல் போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டுக்கு லைட்டாக வெளியில் போயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேன் யுனைடெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சு சான்சஸ் நல்லா பொசிஷன் வச்சு பால் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்கில் அட்டாக்கில் வந்து டியோகோ டாலட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கோல் போகிற அளவுக்கு போகும்போது டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க, கிளியர் பண்ண பார்ப்பாங்க. அதுக்குள்ளே எரிக்சனுக்கு பால் கிடச்சிடும். எரிக்சன் என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு சூப்பராக வந்து கேர்லிங் ஷாட் அடித்து வந்து பார்த்திங்கன்னா கோல் போட்டுருவார் டாப் கார்னரில். இதனால் மேன் யுனைடெட் லீட் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு இப்படி போயிட்டுருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஓன் கோலுக்கான சான்ஸும் கிடைக்கும். மேன் யுனைடெட் வந்து 2-0 லீட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதில் டிஃபெண்டரோட பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு ஷாட் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலில் பட்டு கீப்பர் சேவ் பண்ணி எப்படியோ சேவ் பண்ணிவிடுவார். ஏன்னா மேன் யுனைடெட் 1-0 லீடில் தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்வின்டே எஃப்சிக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். ட்வின்டே பிளேயர் வந்து ட்ரிபிள் பண்ணி பல டிஃபெண்டர்ஸை தாண்டி வந்து ட்ரிபிள் பண்ணி எடுத்துகிட்டு வருவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் வந்து கிளியர் பண்ணும். பட் எரிக்சனுக்கு பால் கிடச்சிடும். பட் எரிக்சன் என்ன பண்ணுவார்னா பின்னாடி பாஸ் பண்ணலான்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்வின்டே பிளேயர் சமார்சன் நினைக்கிறேன் ஒரு பால் எடுத்துகிட்டு போயிட்டு பாக்ஸ்குள்ளே கொண்டு போயிட்டு கீப்பர் வந்து ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்கறதுக்குள்ளே ஒரு ஷாட் அடித்து வந்து பார்த்திங்கன்னா கோல் போட்டுருவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேன் யுனைடெட் 21 ஆகும். மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷாட்லாம் அடிப்பாங்க அவுட் சைடு பாக்ஸ்லேருந்து. பட் வந்து பார்த்திங்கன்னா கீப்பருக்கு ஈஸியான சேவ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் சான்ஸ் அடிப்பாங்க. கார்னர் எடுப்பார். கார்னர் டெலிவரி வரும் மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு. அதில் மெக்வயர் வந்து சூப்பராக ஹெடர் அடிப்பார். அதை வந்து பார்த்திங்கன்னா கீப்பர் சேவ் பண்ணி தடுத்துடுவார். அப்புறம் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேன் யுனைடெட் ஸ்க்ராம்பிள் ஆகும் பால். அதில் எப்படியோ கிளியர் பண்ணி வெளில அடிச்சிருவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் லைன் வந்து மேன் யுனைடெட் 21 இருக்கும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கிக் சான்ஸ் கிடைக்கும். அதில் வந்து ஒரு ஷாட் அடிப்பார். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நினைக்கிறேன் அவர் அடிப்பார். பட் ஸ்ட்ரெயிட் டு த கீப்பர் அடிச்சனால வந்து பார்த்திங்கன்னா கோல் எதுவும் போயிருக்காது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் முடிஞ்சு அடிஷ்னல் டைம்ஸும் முடிஞ்சிருக்கும். அடிஷ்னல் டைம் முடிஞ்சு மேன் யுனைடெட் 21 அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.